வாங்கம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து சாமர்த்தியமா என் பொண்ணு அந்த தினேஷ் கூட ஓட வச்சிட்டீங்கல்ல. கண்மணி அந்த தினேஷ் கூட ஓடி போயிட்டாளா? சூப்பர் ப்ரோ. ஐயா என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியல. இந்த கிழமை கிட்ட ஒரு தடவை பேசி பாப்போம், நம்ம பேச்ச கேட்கறனா இல்லையான்னு ஒரு தடவை பேசி பாத்தீங்க. நான் ஒத்துக்கலன்னு என்ன முட்டாளாக்கிட்டு அவளை ஓட விட்டுட்டீங்க இல்லையா? ஐயா சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னதும் நாங்க அப்பவே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டோம். உங்க 3 பேரையும் என் மக மாதிரி நினைச்சேன். உண்மைதான் அது. ஏன்னா என் மக மாதிரியே என்னை ஏமாத்திட்டீங்க இல்லையா? இல்லங்கய்யா. மனசுல எவ்வளவு ஆசைகளோட எவ்வளவு கனவுகளோட இந்த ஊரையே கூப்பிட்டு பெருசா இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன்னா காரணம் என்ன? என் பொண்ணு மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நீங்களா யோசிச்சு பாத்தீங்களா? இந்த சக்திவேல் காளிங்கராயனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? வளர்த்த விதம் தான் உங்களுக்கு தெரியுமா? அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. நானு இது வரைக்கும் யாருக்கு தீங்கு நினைச்சதில்ல, செஞ்சதும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதாமா செஞ்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அவங்க வீட்டுல ஒருத்தனா பார்த்து ஏதோ கோயில் திருவிழாக்கு வரா மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து என் பொண்ணை வாழ்த்து வந்திருக்கிறாங்க. அதை கெடுத்துட்டீங்களே. ஏமா கயலு, கல்யாணத்துல யாரும் சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது, சாப்பாடு பிரமாதமா இருக்கணுங்கிறதுக்காக தானே பல மைலுக்கு அப்பால இருக்கிற உங்களை கூப்பிட்டு கேட்டரிங் கொடுத்தேன். இந்த கல்யாணம் அற்புதமா நடக்கும்னு எவ்வளவு மார்த்தட்டி பேசுறேன் தெரியுமா? நான் ஒண்ணு சும்மா சொல்லல. அங்க பாருங்க, அந்த கூட்டத்தை பாருங்க, பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த கூட்டம் பூரா ஏதோ வெளி மனுஷ கல்யாணத்துக்கு வரணும்னு வரல, தான் வீட்டு கல்யாணம் நினைச்சு சந்தோஷமா உணர்ந்து இங்க வந்திருக்கிறாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஐயா கல்யாணம் இன்னைக்கு நடக்காது, ஏன்னா என் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படிமா சொல்ல முடியும்? ஊரே கூடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தேன் நானு. மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களேம்மா. வெளியில என்ன பேசுவாங்க தெரியுமா? தாயில்லா பொண்ணு இது, அதான் பொண்டாட்டி இல்லாததுனால பொண்ணை சரியா வளர்க்க தெரியாம தப்பா வளர்த்துட்டா இந்த காளிங்கராயன் எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்களே. இந்த காலத்து பசங்க நீங்க சிறுசுங்க, நிறைய சினிமா பாத்துறீங்க. அதனாலதான் ஃப்ரெண்டுக்கு காதல்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜோடியை சேர்த்து வைக்கணுங்கிறத மட்டும் தான் யோசிக்கிறீங்களே தவிர அந்த குடும்ப கௌரவம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இத பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறதே இல்ல. என்னமோ எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்க எல்லாம் முடிவெடுக்கிறதுனாலதான் என்னோட ஆசைகள், கனவுகள், நம்பிக்கைகள் எல்லாம் அப்படியே சுக்குநூறா உடைச்சு போச்சு. மருந்த சாப்பிட்டு கூட இப்ப உயிரோட வந்து நிக்கிறேனே இங்க. ஏன் மரணத்தினால என் பொண்ணோட கல்யாணம் தடப்பற்ற கூடாதுங்கிறதுனால அந்த யமதர்ம கிட்ட வாதாடி அப்பா என் சாவு கொஞ்சம் வாய்தா கொடுன்னு வாதாடிட்டு வந்திருக்கம்மா. ஆனா நீங்க என் உணர்வுகளை புரிஞ்சிக்காம, எதை பத்தியுமே யோசிக்காம என் பொண்ண அவளுக்கு பிடிச்சவனோட ஓட விட்டுட்டீங்களே. இது நியாயமா? நியாயமான்னு கேக்குறேன்.
என் பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன்னா அவளோட விருப்பு வெறுப்புகளை பத்தி எனக்கு தெரியாதா? அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு தெரியாதா? அவளுக்கு எதிரா நான் நிப்பனா? அப்படி நிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவ விரும்புற அந்த பையன் என் பொண்டாட்டிய கொன்னவனோட மகம்மா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் பொண்ணை அந்த வீட்டு மருமகளா அனுப்ப முடியும்? நான் என் பொண்டாட்டி என் 2 பொண்ணுங்கன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தெரியுமா? அந்த படுபாவி பண்ண காரியத்தினால நான் என் பொண்டாட்டி இழந்த, என் பசங்க ஒரு தாயை இழந்தாங்க. ஒரு தாய் இல்லாம, அவளோட அரவணைப்பு இல்லாம கண்மணியும் பொன்மணியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை ஒரு தாய் இல்லாம ஒரு ஆம்பளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு?